திமுக கூட்டணி வேட்பாளரான சு வெங்கடேசனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். தேர்தல் பரப்புரை கூட்டத்தையே தென்மண்டல மாநாட்டை போல நடத்தி காட்டியிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் பிரம்மாண்டமா செய்து காட்டுபவர் அமைச்சர் மூர்த்தி. அவரோட சிவகங்கை சீமையின் கழக காவலர் பெரிய கருப்பனும் இங்க இருக்கார். சொல்லவா வரணும்? 2 செயல்வீரர்களும் சேர்ந்து இந்த மாநாட்டை தேர்தலுக்கான வெற்றி களமாக மாற்றி காட்டியிருக்காங்க. இவங்களோட தோளோடு தோல் நின்று ஒத்துழைப்பு வழங்கி இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் நாடறிந்த எழுத்தாளர், பேச்சாளர். மதுரைக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, இந்திய நாட்டுக்காகவும் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்து வரக்கூடியவர். பாஜக அரசினுடைய மக்கள் விரோத செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய பாணியிலே கண்டித்து கவனத்தை ஈர்க்கக்கூடியவர். கோடிக்கணக்கான தொகையை கல்வி கடனா மாணவர்களுக்கு பெற்று தந்தவர். எழுத்தாளர் என்பதனால் தன்னுடைய செயல்பாடுகளை 5 ஆண்டுகள் 150 வெற்றிகள்னு புத்தகமாகவே போட்டிருக்கிறார். அவர் மீண்டும் மதுரையில் வெற்றி பெற்று உங்கள் குரலா நாடாளுமன்றத்தில் ஒலிக்க அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்தில் உங்கள் வாக்குகளை வழங்கணும். அடுத்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் போட்டியிடுகிறார். நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களுடைய அருமை மகன். இதே சிவகங்கை தொகுதியில் 7 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு பல நல்ல திட்டங்களை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சிதம்பரம் அவர்கள். இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய பொருளாதார அறிஞர். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் இந்தியாவின் கதாநாயகனாக இருக்கும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரித்தவர். அவர் வழியில பணியாற்றி வரக்கூடிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பொருளாதாரத்தை எளிய மக்களோடு மொழியில விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் கடைக்கோடி மக்களும் எப்படி பயனடைகிறான்னு அவர் பிரச்சாரம் செய்கிற வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல். கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை மக்களோட குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க கை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை வழங்கணும். இந்தியா கூட்டணியினுடைய இந்த 2 வேட்பாளர்கள் சு வெங்கடேசன் அவர்களையும் கார்த்தி சிதம்பரம் அவர்களையும் மீண்டும் இந்த முறை கடந்த தேர்தலை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். தயாராகிட்டீங்களா? நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஸ்டாலின் தூதுவனா
உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. திரும்ப எம்பி ஆயிடுவீங்க. இப்ப வேட்பாளர்கள் உட்காரலாம். நீங்க அளிக்கிற வாக்கு உங்க தொகுதிக்கான எம்பியை தேர்வு செய்ய மட்டும் இல்ல, இந்தியாவோட அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயகவாதி வர அடித்தளம் அமைக்க போகுது. வரப்போகிற பிரதமர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்கும் பிரதமராக அவர் இருப்பார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாளொன்றுக்கு 400 ரூபாய் கொடுக்கும் பிரதமராக இருப்பார். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கக்கூடிய பிரதமராக இருப்பார். சமூக நீதி மேல உண்மையான அக்கறையோடு இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50 விழுக்காட்டை உயர்த்துகிற பிரதமராக இருப்பார். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை 2 மடங்கு ஆக்கிற பிரதமராக இருப்பார். மொத்தத்தில் இந்திய ஜனநாயகத்தை, அரசியல் சட்டத்தை, மதச்சார்பின்மையை, சமூக நீதியை மதிக்கிற பிரதமராக இருப்பார். ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உற்ற துணையாகவும் தமிழ் மக்கள் மீது உண்மையான பாசம் கொண்டவராக இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் ஆட்சி செய்வார். இன்னும் ஒரே வரியில சொல்லணும்னா, இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மாதிரி நிச்சயம் இருக்க மாட்டார். 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டு மக்களை மதிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. இங்க பக்கத்து மாவட்டங்கள்ல வெள்ளத்துல தவிச்சாங்கல, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு? இவர் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி வஞ்சிக்கல, எதிர்கட்சி ஆள்கிற எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறாரு. பக்கத்து மாநிலம் கேரளாவில் மக்கள் நல திட்டங்களுக்கு கடன் வாங்க கூட உச்சநீதிமன்றத்திற்கு போற நிலையை உருவாக்கி இருக்கிறார். கர்நாடகாவும் வறட்சி நிவாரணம் கேட்டு உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டி இருக்காங்க. அது மட்டுமல்ல, அந்த 2 மாநில முதலமைச்சர்களும் டெல்லி சாலையில போராடுகிற அவலநிலையை ஏற்படுத்தினார் பிரதமர். மேற்கு வங்கத்திற்கும் இதே நிலைமைதான். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது? குதிரை பேரம் நடத்தி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார், ஆட்சியை கிடைச்சார், ஆளுங்கட்சியை உடைச்சு இப்ப அந்த மாநிலத்தை நாசமாக்கிட்டாரு. அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் என்ன நிலைமை? பழங்குடியின முதலமைச்சரான ஹேமந்த் சோரன் அவர்களை கைது செஞ்சாரு. டெல்லியும் பஞ்சாப்லையும் என்ன பண்ணாரு? அங்க ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆளுநர்களை விட்டு தொல்லை கொடுக்கிறாரு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் கைது பண்ணாரு. எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மட்டும் இடி, ஐடி, சிபிஐ கவர்னர்களை வச்சு தொல்லை கொடுப்பார். இதுதான் மோடி இந்தியா. இவரை எதிர்த்து யாராவது பேசினா என்ன நடக்கும்? சமீபத்திய உதாரணம், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் அவர் என்ன சொன்னாரு? 2019 நடந்த புல்வாமா தாக்குதல் அரசியல் ஆதாயத்துக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னாரு. மோடிக்கு ஊழல் ஒழிக்கிற எண்ணம் இல்லை, ஊழல்வாதிகள் அவர் கூடவே இருக்கிறதால
அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார்னு விளக்கமாக ஒரு பேட்டி கொடுத்தார். உடனே அவர் வீட்டில் சிபிஐ ரெய்டு. எவ்வளவு மலிவான அரசியல்! பெண் சக்தி, பெண்கள் பாதுகாப்பு பத்தி இப்போ தொடர்ந்து பேசுற பிரதமர் பாஜக எம்பி பிரிஜ்பூஷனால் பாலியல் துன்புறுத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணிவிட்ட போது வாய் திறக்கவே இல்லையே. ஏன்? குஜராத்தில் பில்கிஸ் பானு பலாத்கார வழக்கின் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டப்போ பெண் சக்தி மேல பிரதமர் மோடிக்கு அக்கறை வந்துச்சா? மணிப்பூர் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமா ஏன் வேடிக்கை பார்த்தார்? ஒரு தடவையாவது மணிப்பூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரா? அது மட்டுமல்ல, ஜம்மு காஷ்மீர்ல 8 வயசு குழந்தைய கோயில்ல வச்சு வன்புணர்வு பண்ணாங்கள, அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா 2 பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்கள. இதுக்கு கண்டனம் எழுந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? கட்சி தலைமைதான் எங்களை அனுப்பி வச்சதுன்னு சொன்ன அவங்கள மோடி தட்டி கேட்டாரா? உத்தரப்பிரதேசத்தில் உன்னாவ் ஞாபகம் இருக்கா? வேலை கேட்டு போன பெண், இளம்பெண், பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் உணர்வு பண்ணாரு. இந்த புகாரை அந்த பொண்ணு சொல்லக்கூடாதுன்னு குல்தீப்போட சகோதரர் நண்பர்களும் சேர்ந்து அவரை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து நாள் கணக்கில் கூட்டுப்பாளைய வல்லுறவு செஞ்சாங்க. காப்பாற்ற போன தந்தைய போலி வழக்கு போட்டு சிறையில் வச்சு அநியாயமா கொன்னாங்கள. நியாயம் கிடைக்காத விரக்தியில உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி வீட்டுக்கு முன்பு அந்த பெண் தீக்குளிக்க முயற்சி பண்ணாங்க. அப்புறம் கூட அந்த பெண்ணை வண்டிகளை ஏற்றி கொல்ல முயற்சி நடந்தது. அதெல்லாம் அவங்க அத்தை இறந்து போனாங்க. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது யாரு? பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான். ஆத்ராஸ் மறந்து போச்சா? அப்பாவை தலித் பெண் ஒருவர் வன்முணர்வு செய்யப்பட்டார், இறந்தார். அவருடைய உடலை பெற்றோர் சம்பந்தம் இல்லாமல் பெட்ரோல் ஊத்தி போலீஸை எரிச்சாங்களே. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல கூட சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியா காந்தி ஆகியோருக்கு அனுமதி மறுத்தாங்களே. இப்படிப்பட்ட காட்டாட்சி தான் பாஜக ஆட்சி. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் யோகி பேசினாரு. இதையெல்லாம் மோடி தடுத்தாரா? மோடி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன? ஒரு தாய் மக்களா வாழுற மண்ணில் மதவெறியை விதைச்சி பிளவுபடுத்தினார். மக்களுக்காக பேசுறவங்களை சிறைகளை தள்ளி ரசிச்சாரு. எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கல்புர்கி கொல்லப்பட்டதை மௌனமா வேடிக்கை பார்த்தார். மதவெறியர்களுடைய வன்முறையையும் கொலைகளையும் தாராளமயமாக்கினார். இப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க. அது ஜூன் 4ஆம் தேதி அவருக்கு தெரியத்தான் போகுது. இப்ப புதுசா என்ன சொல்றாரு? நாம் தான் வளர்ச்சி திட்டங்களை தடுத்தோமாம். எவ்வளவு பெரிய போய்! அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இருக்கு. பாஜக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடுத்த திட்டங்களை பட்டியல் போடலாமா? தென் மாவட்ட இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க அன்னை சோனியா அவர்களும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் முத்தமிழக கலைஞர் அவர்களும் இதே மதுரையில் வந்து தொடங்கினாங்க சேது சமுத்திர திட்டத்தை. அதை இதுவரைக்கும் முடக்கி வச்சிருக்கிறாங்களே. ஏன் 10 ஆண்டு காலத்தில் அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கட்டித்தராம தமிழ்நாட்டுக்கு மன்னிக்க முடியாத துரோகங்களை செஞ்சாங்களே. இந்த எய்ம்ஸ் கூட அறிவிச்சு மற்ற பாஜக ஆளுகிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா மதுரைக்கு எய்ம்ஸ் வரல. நாம கட்டுகிற ₹1 வரிக்கு 29 பைசா மட்டும் திருப்பி கொடுத்து நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க.
பேரிடர் நிதியை கூட கொடுக்காம நாம மக்களுக்கு கொடுத்த நிதிக்கு கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சைன்னு சொல்லி ஏளனம் பேச வைக்கிறாங்க. இந்த லட்சணத்துல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்ன செஞ்சதுன்னு கேள்வி எழுப்புறாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் செய்யப்பட்ட நன்மைகளையும் திட்டங்களையும் பட்டியல் போட்டா ஒரு நாள் முழுக்க அந்த சாதனைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க முடியும்.